துரியோதனனுக்கு மைத்ரேய மகரிஷி கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? துரியோதனனின் அநீதியான செயலை கண்டிக்க ஹஸ்தினாபுரம் வருகிறார் மைத்ரேய மகரிஷி. திருதராஷ்டிரன் அவருக்கு பாத பூஜை செய்து ஆசி தரும்படி வேண்டுகிறான். மைத்ரேயரோ அதை கேளாதவராக அவையில் வீற்றிருக்கும் பீஷ்மர், துரோணர், கிருபர் உள்ளிட்ட சகலரையும் பார்த்து, பாண்டவர்கள் அனைத்தையும் இழந்து வனவாசியானதை அறிந்து கொண்டேன். இது அநீதி. சான்றோர்கள் இருக்கும் இந்த இடத்தில் சூதாடக்கூடாது. அதுவும் ஒரு முறைக்கு இருமுறை நடந்துள்ளது. உண்மையில் பாண்டவர்கள் தோற்கவில்லை. அவர்கள் சூதாட்டத்தை சாக்காக வைத்து ஒதுங்கி வாழ்கின்றனர். அவர்கள் திரும்பி வந்தால் இந்த நாடு தாங்காது என்று சொல்ல துரியோதனன் குதித்தான். ஆவேசமாக எழுந்தவன் பருத்த தன் தொடையை தட்டி சவால் விடுவது போல பேசத் தொடங்கினான். மகரிஷி, புத்திமதி கூறுவதாக நீங்கள் கூறியது போதும். பாண்டவர்கள் வரையில் எல்லாம் முடிந்துவிட்டது. அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி பேசுவதாக இருந்தால் நீங்கள் வந்த வழியை பார்த்துக் கொண்டு திரும்புங்கள். ஒரு காலம் இனி அவர்கள் தலையெடுக்க நான் இடம் தரமாட்டேன். நீங்கள் உயிரோடு இருந்தால் அதை பார்ப்பீர்கள். இதை ஒரு சவாலாகவே விடுக்கிறேன் என்று மீண்டும் தொடை தட்டினான். துரியோதனனின் பேச்சு மைத்ரேய மகரிஷியை கோபத்தின் எல்லையை கடக்கச் செய்தது. மூடனே, என்னிடமா சவால் விடுகிறாய்? துர்புத்தி கொண்டவனே, எந்த தொடையை தட்டி நீ என்னிடம் சவால் விட்டாயோ அந்த தொடை கிழிக்கப்பட்ட நிலையில்தான் உன் உயிர் பிரியும். அதுவும் நீ துரத்திய பாண்டவர்களாலேயே நிகழும். அப்போது நீ நம்பியபடி இருக்கும் எவரும் உனக்கு துணையாக இருக்க மாட்டார்கள். ஒரு நரி போல் நீ ஊழையிட்டுச் சாவாய். இது என் சாபம் என்றார்.